நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், துதி, கர்த்தரை துதிக்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்க வேணும் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நினச்சி பாருங்கள். என்னத்தை நினச்சி பார்க்கணும்? சிருஷ்டிப்பை பார்க்கும்போது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பார்க்கும்போது, நாம் சுவாசிக்கிற விதத்தை பார்க்கும்போது, நம்முடைய சரீரத்தை பார்க்கும்போது, தேவன் படைத்த எல்லாவற்றையும் பார்க்கும்போது, இயற்கையை பார்க்கும்போது, சிருஷ்டிப்பை பார்க்கும்போது நன்றி உணர்வு உண்டாகணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்கள். இதெல்லாம் நம்ம கேட்டோமா? இல்லையே. நம்மளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உண்டாக்கிட்டாருன்னு தான் பைபிளில் போட்டிருக்குது. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அப்புறம் தான் நம்மளை உண்டாக்குனார். நம்மளை கடைசியாக தான் உண்டாக்குனார். அதனால் நம்ம முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நமக்கு வேண்டிய அத்தனையும் முதல்ல உண்டாக்கிட்டு நம்மளை கடைசியில் உண்டாக்கியிருக்காரு. ஒரு நல்ல தகப்பனை போல் புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால் எல்லா ஏற்பாடும், பிள்ளைக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணுற தகப்பன் மாதிரி இருக்காங்க. அப்படி ஒழுங்கு பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்குனாருன்னு இருக்குது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்காரு பாருங்கள். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்மளை உண்டாக்கி உனக்கு என்ன வேணுப்பான்னு கேட்டிருந்தா கூட நம்ம அவ்வளோ கேட்டிருக்க மாட்டோம். அப்படி கொடுத்துருக்காரு. நமக்கு அந்த அவ்வளோ பெரிய அறிவு கிடையாது. நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அப்படி கொடுத்துருக்காரு. நம்ம கேட்டிருப்போமா, எனக்கு ஒரு திருமணம் வேணும், எனக்கு மனைவி வேணும், எனக்கு பிள்ளைகள் வேணும், குடும்பங்கிற ஒரு செட்டப் வேணும், இப்படி ஒரு சமுதாயம் உண்டாகணும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கேட்டிருக்கவும் மாட்டோம். நமக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி உலகத்தில் அத்தனை இன்பங்களையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த குடும்பம் மாதிரி இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இதையெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு மனுஷனுக்கு. நன்றி செலுத்துகிறோமா? நம்ம அதுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், ஆனால் நன்றி செலுத்துகிறோமா? கடவுளை மறுக்கிறவர்கள் நன்றி செலுத்துவதில்லை. செலுத்த வேண்டிய அவசியத்தையும் அவர்கள் உணர்வதில்லை. கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிற நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எல்லாம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை துதிப்போம். நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய உள்ளங்களை ஏறெடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நீர் உண்டாக்கின எல்லாவற்றுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான உலகத்தை உண்டாக்கி நாசியில் எனக்கு சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து சரீரத்தில் வாழ முடியாத பூமியில் வைத்து அற்புதமான இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உண்ண ஆகாரம், இருக்க இடம், எல்லா வசதிகள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர். மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. மனுஷனுக்காக அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி மனுஷனுக்கு என்று கொடுத்திருக்கிறீர். இதையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம். இப்படி எல்லா ஏற்பாடுகளுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம்.